2 நாட்களுக்கு முன்புதான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிற்கு திரும்பினோம். நாங்கள் நாங்கள் என்றால் நான், அப்பா, அம்மா எல்லோரும் தான். நான் இப்போதுதான் முதல் யாழ்ப்பாணம் போனேன். ஏன், அம்மா கூட இப்போதுதான் முதல் முறையாக யாழ்ப்பாணம் வந்தாராம். நான் தான் சின்னவன். அம்மா இவ்வளவு நாட்களும் ஏன் அங்கே போகவில்லை? அப்பாவிடம் இதை கேட்டேன். அப்பா சொன்னார், உன்னை போலதான் உணர அம்மாவும் இங்கே பிறந்து வளர்ந்தவ என்று. அப்பாவுக்கு தான் சொந்த ஊர் யாழ்ப்பாணம். அவருடைய அப்பா அம்மா எல்லோருக்கும் அங்கேதான் இருக்கிறார்களாம். ஆனால் தான் 10 வருஷமாக அங்கே போகவில்லை என்று அப்பா சொன்னார். அப்பாவிற்கு இப்போது கூட அங்கே போக விருப்பமில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் பாலா மாமா தான் அடிக்கடி வந்து ஒரு காப் போட்டு வாடா சிவா என்று தொல்லைப்படுத்துவார். பாலா மாமா நல்ல பிள்ளை. அப்பாவின் தங்கச்சியுடைய புருஷராம் அவர். எங்களுடைய சொந்தக்காரர்களில் அவர் ஒருத்தரை தான் எனக்கு தெரியும். பாலா மாமாவுக்காக அப்பா யாழ்ப்பாணம் புறப்பட்டார். அம்மா, அப்பா, நான், பாலா மாமா 4 பேரும் போனோம். போகும்பொழுது அங்கே எப்படியும் 2 கிழமை நின்றுட்டு தான் வர வேண்டும் என்று பாலா மாமா சொன்னதற்கு அப்பா தலையாட்டினார். ஆனால் அங்கே 2 நாள் நின்றவுடனேயே ஏன் திரும்பினோம்? ரயிலில் போவது தான் எவ்வளவு சந்தோஷம். அதற்கு முதல் நான் ஒரு தரம் கண்டியிலிருந்து கொழும்புவிற்கு வந்திருக்கிறேன். ரயிலில் யாழ்ப்பாண பாதை கண்டிப்பாதை போல அவ்வளவு அழகில்லை தான். ஆனால் நல்ல வேகமாக ஓடியது. எனக்கும் நல்ல சந்தோஷம். வழி நடுக அப்பாவும் பாலா மாமாவும் யாழ்ப்பாணம் போன பிறகு என்ன செய்வது என்று பேசிக்கொண்டு வந்தனர். ரயிலுக்குள்ளே அம்மா சொன்னார், இலங்கையோ, அங்கே உன்னோடு விளையாட கணக்க அன்னை மச்சான்மார் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று. ஆனால் அங்கே ஒரு தரம் என்னுடன் விளையாட வரவில்லை. போகும்பொழுது அப்பாவிற்கு பயம், அம்மாவிற்கு பயம். நானும் பாலா மாமாவும் என்னென்னவோ யோசித்து சந்தோஷப்பட்டு கொண்டே போனோம். வரும்போது எல்லோருக்குமே கவலை. ஸ்டேஷனுக்கு ஒரு தரம் வரவில்லை. மாமா ஒரு கார் பிடித்து எங்களை அப்பா வீட்டிற்கு கொண்டு வந்து போனார். அப்பா ஸ்டேஷன் கட்டிடத்தை பார்த்து, அட, எப்படி கட்டி போட்டானுங்கள் இப்போ என்றார். பாலா மாமா சொன்னார், 10 வருஷம்ல வந்து பார், இன்னும் எத்தனை புதினங்கள் என்று. கார் ஓட ஓட புது விதமான இடங்களை பார்த்தேன். கொழும்பை போல இல்லை மாமா. எனக்கும் அம்மாவுக்கும் எல்லாவற்றையும் விளங்கப்படுத்தி கொண்டு வந்தார். அப்பா ஒன்றும் பேசாமல் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து கொண்டே வந்தார். அம்மா, தம்பி, அங்கே போய் குழம்பியபடி கூடாது, நல்ல பிள்ளையாக இருக்க வேணும் என்று சொன்னார். உடனே பாலா மாமா, ராசாவுக்கு அங்கே ஒரு பாட்டா, ஒரு பாட்டி, ஒரு சித்தப்பா, 2 மாமி எல்லாருமே இருக்காங்களாம், வந்து பாரேன் என்று என்னை கொஞ்சினார். கார் ஒரு ஒழுங்கைக்குள்ளே போய் ஒரு பெரிய கேட்டிற்கு முன்னே நின்றது. பெரிய பழைய வீடு. ஒருவருமே வெளியில் இல்லை. இருந்தார் போல ஒரு கிழவி ஓடி வந்து, எடா வந்துட்டியே என்று கேட்டுக்கொண்டு அப்பாவின் கன்னத்திலே பலார் என்று அடித்தாள். எனக்கு கோபமாக வந்தது. என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை. மாமா தான் தூக்கி வைத்திருந்தாரே. அம்மா தலையை குனிந்து கொண்டு நின்றிருந்தார். அடித்த கிழவி இருந்தார் போல அழுதாள். அழுது கொண்டு அப்பாவை கட்டிப்பிடித்து கொஞ்சினாள். அப்பா என்னை கொஞ்சுவது போல அப்பாவும் அழுதார். என்ன ராசா, இவ்வளவு நாளாக எங்கே போனி என்று அந்த கிழவி விம்பினாள். இவதான் ராசான்ற பாட்டி. பாலா மாமா காதுக்குள்ளே மெல்லமாக சொன்னார். பாட்டி என்றால் எனக்கு விளங்கவில்லை. அப்பாவுடைய அம்மா. அப்பாவும் அவருடைய அம்மாவும் இன்னும் அழுது கொண்டு தான் இருந்தனர். எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன் அழுகிறார்கள்? முன்புற அறையில் ஜன்னலிலிருந்து என்னை போன்ற 4-5 முகங்கள் எட்டி பார்த்தன. அம்மாவை போலவும் யாரோ நின்றிருந்தார்கள். டக் டக் என்று சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். ஒரு கிழவர் வீட்டுக்குள் இருந்து வந்தார். வெள்ளை தலை, அப்பாவை போல முகம். அப்பாவின் அப்பாவோ? மாமாவை கேட்டேன். கெட்டிக்கார பயலடா நீ என்றார். பாட்டா பாட்டியைப் போல அப்பாவுக்கு முன்னே போய் நிற்கவில்லை. நேரே அம்மாவின் போய் நின்று உற்று பார்த்தார். அம்மா அவருடைய காலில் விழுந்து வணங்கியதும் தலையை தடவி எறும்பு என்றார். பிறகு மாமாவுக்கு பக்கத்தில் நின்று என்னை பார்த்தார். எனக்கு ஒரே வெட்கம். பாட்டாவை பார்த்து சிரித்தேன். பாட்டி அப்பாவை விட்டு அம்மாவின் கையை பிடித்து உள்ளுக்கு வா என்று சொல்லி முன்னே போனார். எல்லோரும் உள்ளே போனோம். எங்களுடைய கோம்பு வீட்டை போல வடிவில்லை தான். ஆனாலும் பெண்ணம் பெரிய வீடு.
சிறிது நேரம் கழித்து அப்பாவின் தம்பியும் தங்கையும் அவர்களுடைய பிள்ளைகளும் வந்து எங்களை சுற்றி வளைத்து கொண்டனர். மாமா ஒருவரும் யார் யார் என்று மெதுவாக சொன்னார். எல்லோரும் அப்பாவை தான் கேள்விகள் கேட்டார்கள். அம்மாவை கவனிக்கவில்லை. அன்று பின்னேரம் யார் யாரெல்லாம் வந்தார்கள்? அப்பாவை பார்க்க ஒரு பெண் பாட்டியை கேட்டாள். இவன்தானோ சிவசுப்பிரமணியத்தினார் பெரியன்? பாட்டி தலையசைத்தாள். நல்ல சிவலையாயிருக்கிறான் போல. என்ன? என்னவா மருமகள்? போ நீ தான் போய் கேள். அவளுக்கு தமிழும் தெரியுமோ என்னையோ? அம்மாவுக்கு தமிழ் தெரியாதா? பாட்டி என்ன கதைக்கிறார்? நான் எழுந்து ஓடினேன். கூட்டத்திற்குள் ஏதோ சத்தம் கேட்டு ஓடிப்போனேன். அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். சித்தப்பா கத்தினார். 10 வருஷத்துக்கு இந்த பக்கம் எட்டிப்பாரா இருந்துட்டு பிறகு இப்போ ஏன் வந்தாய்? அப்பாவும் பதிலுக்கு கத்தினார். டே பாலா, பாபா என்று கூப்பிட்டு தாத்தா வந்தானா. அம்மா அப்பாவை பார்க்க வந்தானா. உன்னையும் உன்ற தங்கையும் இல்லை. 10 வருஷமாக இல்லாத அம்மா அப்பா இப்போ எப்படி வந்தவை? சொத்து பிரிக்க போறியோ? டே மடையா, அப்பாவுக்கு கோபத்தில் என்ன சொல்வதென்று புரியவில்லையோ? சின்னங்கை, நீ இஞ்சவா. பெரிய மாமி வந்து சித்தப்பாவை கூட்டி கொண்டு போனார். பாலா மாமா தங்களுடைய வீட்டுக்கும் சின்ன மாமி வீட்டுக்கும் போய்விட்டாரோ? அவர் இருந்தால் இவர்கள் சண்டை போட்டிருக்க மாட்டார்கள். அம்மாவையும் காணவில்லை. எனக்கு பயமாக இருந்தது. தேடி போனேன். காலையில் கண்ட பையன்கள் அன்னைமார் மச்சான்மார் என்று மாமா சொன்னது இவர்களை தானோ? எதிரில் வந்தவர்கள் சித்தப்பாவின் மூத்த மகன் எனினும் சின்னவன் முன்னே வந்தான். டே சில்வா, இங்கே வாடா. மற்றவன் அவனை இடித்து கொண்டு முன்னால் வந்தான். சில்வா இல்லை, ஃபெரா. டே பெரா, இங்கே வாடா. 2 பேரும் என்னை தான் கூப்பிட்டார்கள். என் பெயர் இளங்கோ என்றேன். இளங்கோ, கிழங்கோ, என்ன பெயரடா இது? எல்லோரும் சிரித்தார்கள். எனக்கு அழுகை வந்தது. அழுதேன். இளங்கோ கிழங்கோ என்று எல்லோரும் கூவினார்கள். பெரிய மாமி அங்கே வந்தாள். என்னடா கத்திரீர்கள்? அவனுக்கு கிழங்கன்னடா என்னன்னு தெரியுமோ? அரைத்தமுகன், ஓடுங்கடா அங்கே. மாமி போய்விட்டாள். அழுது கொண்டே அம்மாவிடம் போய் நடந்ததை சொன்னேன். அம்மா என் கன்னத்தை துடைத்துவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டாள். அம்மா எழுந்து என்னையும் கூட்டிக் கொண்டு அடுக்கைகளுக்கு போனாள். பாட்டி அங்கில்லை. பெரிய மாமியும் சின்ன மாமுவும் தான் இருந்தார்கள். ஏதாவது வேலை இருக்கா? நானும் செய்கிறேன். அம்மா கேட்டாள். ஒன்றுமில்லை, வெளியிலே இருங்களேன். சின்னம்மா சிறுசிறுத்தாள். வெளியே வந்து விட்டோம். இரவு சாப்பிட்ட பின் அப்பா எங்களையும் கூட அழைத்து கொண்டு கழுவுற கோடி பக்கம் போனார். பின்பக்க அறைக்குள் பெரிய மாமியும் சின்ன மாமியும் பேசி கொண்டிருந்தார்கள். அவள் சரியான கெருக்கு பிடிச்சவன் என்று நீங்கள் சொன்னது சரிதான் மச்சாள். பின்னே சரியான சிங்களத்தி. அன்னையும் அள்ளிக்கொண்டு வந்தார் எங்கிருந்தோ. அப்பா உள்ளே பயந்தார். ஏண்டி தங்கச்சி, என்ன பேசுகிறாய்? உனக்கு என்ன பைத்தியமோ? மாமி திடுக்கிட்டு திரும்பினாள். என்ன நான் சொன்னதில் என்ன பேய்? அவள் சிங்களத்தி தானே. சண்டை பலத்து விட்டது. சித்தப்பா, பாட்டா, பாட்டி எல்லோரும் வந்து கூடினார்கள். அம்மா மெதுவாக என்னை தூக்கிச் சென்று படுக்க வைத்தாள். தூக்கம் வரவில்லை. அம்மா சிங்களத்தியா? அம்மாவா? இது என்ன இது? சிங்களத்தி என்றால் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கும் ஃப்ரீஸ் மாமாவின் பெண் ஜாதி அல்லவோ? அங்கே மார்க்கெட்டுக்குள்ளே கடை வைத்திருக்கும் அலீஸ் அல்லவோ? அம்மா சிங்களத்தி என்னடா? கவுனம் போடவில்லை, சரமும் கட்டவில்லையே. பாட்டியைப் போல, பெரிய மாமியைப் போல, சின்ன அம்மாவைப் போல சேலை தானே கட்டியிருக்கா. நெத்தியிலே குங்குமம் போட்டு இருக்கு. அம்மா தமிழ் அல்லவோ பேசுகிறா. அதிலே என்ன பேய்? சரி, சிங்களத்தி என்று தான் இருக்கட்டும். அதிலே குறைவு என்ன? ஏன் ஏசினம் எல்லோரும்? சிங்களவர் என்றாலும் 2 கால் 2 கைதானே. கொழும்பிலை
தமிழரெண்டா சிங்களவர் பகுடி பண்ணினான், இங்கே சிங்களவரெண்டா ஏசினம் நல்ல முசு பார்த்தான். எனக்கு அது புதுமையாகவிருந்தது. அம்மா சிங்களத்தி, அதற்கென்ன? ஆனால் நான் என்ன இனம்? தமிழனா சிங்களவனா? அப்பா உள்ளே வந்தார். நாளை விடிய வெளிக்கிட வேண்டியது தான் லீலா. லீலா இது சிங்கள பெயரோ? அப்போ சிவசுப்பிரமணியம் பேரில்லை என்ன? நான் தூங்கி போனேன். அடுத்த நாட்காலை நான் எழும்பும் முன்னரே பாலாமாமா வந்திருந்தார். அவர் பெண் ஜாதி சின்னமாமியும் வந்திருந்தார். அன்னை அன்னை, மச்சால் மச்சால் என்று அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி சுற்றி வந்தார். என்னை கொஞ்சியதுதான் அவருடைய வேலை என்று முழுவதும். எல்லாம் வீணாய் போச்சே அண்ணா என்று அழுதா. அப்பா சொன்னார், பாலா, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், பின்னரே மேலுக்கு புறப்பட்டா சரி. மாமா மெல்ல தலையசைத்தார். டே பாலா, நீ சொன்னதுக்காகவும் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக அப்போ தான் வந்தேன். ஆனால் அவள் சரியாக முகம் கூட கொடுத்து கதைக்கலை. அப்பா அம்மாவோடைய தான் ஆறுதலாக கொஞ்சம் கதைக்க ஆசைப்பட்டான். சரி, வராது போல் இருக்கு. அப்பாவின் தொண்டை கம்மியது. கண்களிலே நீர் வகிர்ந்தோடியது. பாலா மாமா மாமி அம்மா நான் எல்லோருமே அழுது விடுவோம் போல் இருந்தது. அப்பாவும் விம்மினார். பாவம் அப்பா. இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.